என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்க எல்லாருக்கும் இந்த குரல் தாத்தாவின் வணக்கம். இன்னைக்கு இனியவை கூறல் அதிகாரத்தின் கதையை கேட்குறீங்களா? ஒரு அடர்ந்த காட்டுல சிங்கம், நரி, மான், ஆமை எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜாவா இருந்துச்சு. அதுக்கு பலம் அதிகம், அதிகாரம் அதிகம். அதனால பேசுற வார்த்தையெல்லாம் எப்பவும் கடுமையா இருக்கும். எப்பவும் யாராவது ஆலோசனை சொன்னா நான் ராஜா எனக்கு தெரியும்னு ஆணவமா சொல்லும். நரி சாமர்த்தியமா இருக்கும், மான் அமைதியா இருக்கும், ஆமை பொறுமையா இருக்கும். இப்படி இருக்கிறப்போ காட்டுல பெரிய பிரச்சனை வந்துச்சு. மழை இல்லாம குளம் வறண்டு போச்சு. விலங்கு எல்லாம் தண்ணீருக்காக கஷ்டப்பட்டுச்சுங்க. மான் தைரியமா சிங்கத்துக்கிட்ட போய், ராஜா நாம எல்லாரும் சேர்ந்து வேற இடத்துல தண்ணீர் திறனுன்னு சொன்னிச்சு. சிங்கம் உடனே கோபமா, நீ என்ன சொல்ல வர்ற, நான் முடிவை எடுத்துக்கிறேன்னு கடுமையா பேசிச்சு. அந்த வார்த்தையை கேட்டதும் மான் அமைதியா ஒதுங்கிட்டு, நரி பேசாம நின்னுச்சு. அப்போ ஆமை மெதுவா சொன்னிச்சு, நாம பேசுவது சரியாகவே இருந்தாலும் கோபமாக பேசினால் அதை கேட்பவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அன்போடு பாசமா பேசினா அதுவே இனிமையா மாறிடும். அதை சிங்கம் கேட்டுச்சு. சிங்கம் கோபத்தையும் ஆணவத்தையும் விட்டு நான் சரியா யோசிக்காம பேசுறேன்னு மனசுக்குள்ளே நினைச்சுது. அப்புறம் சிங்கம் மெதுவா பேச ஆரம்பிச்சுது. நாம எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு இந்த பிரச்சனைக்கு சமாளிக்கலாம்னு சொன்னிச்சு. அந்த இனிய வார்த்தையை கேட்ட நரி யோசனை சொன்னிச்சு, மான் வழிகாட்டுச்சு, ஆமை வழி நடத்தினுச்சு. எல்லாரும் சேர்ந்து புதுசா தண்ணி இருக்கிற குளத்தை கண்டுபிடிச்சுங்க. அப்போதான் சிங்கம் புரிஞ்சுக்கிட்டு, அன்பு கலந்த ஆணவம் இல்லாம உணர்ந்து பேசுற வார்த்தைகள் தான் உண்மையாவே இனிமையான வார்த்தைன்னு. பிள்ளைங்களா, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இனிமையா பேசினாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதைத்தான் திருவள்ளுவரின் 10வது அதிகாரமான இனியவை குறளில் முதல் குறளில் சொல்லுகிறார். அந்த குறள், இன்சொலால் ஈரம் அழகிப்படிரி இளவான் செம்பொருள் கண்டார்வாய் சொல். விளக்கம், ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வாய்மையுடையதாகவும் இருந்தால் அதுதான் இனிமையான சொல்லாகும். அதனால் இந்த குரல் தாத்தா தொடர்ந்து சொல்லிட்டு வருவது போல தினம் தினம் காலை எழுந்தவுடன் ஒரு 15 நிமிடமாவது திருக்குறளை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இனிமையாக பேசி எல்லாருடைய அன்பையும் பெற்று உயர்ந்தவர் ஆகலாம். எல்லாரும் திருக்குறளை படிப்பீங்களா? மறுபடியும் இன்னொரு கதையை சொல்றதுக்கு வர்றேன். எல்லாருக்கும் நன்றி.